ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளுக்குரிய கிருபையில கர்த்தர் தருவாராக. நமக்கு பிரச்சனைகள் சூழும் போதெல்லாம் நம்ம எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு வழி தேடுவோம். ஆனால் வழி தேடுறது கரெக்டாக, அது கரெக்டான பாதை இருந்தால் தான் நல்லது. சில பேர் சிக்கலில் மாட்டிக்கிடுவாங்க. அதை தப்பிக்க நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்லுவான். அந்த 9 பொய்யை மறைக்க பிறகு அவன் 90 பொய்யை சொல்லணும். திரும்ப 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 சிக்கலே மாட்டேங்குது. இடியாப்பா சிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த அனுதின கண்பை தெரிவிச்ச கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி ஏதாவது சிக்கலை நீங்கள் மாட்டிருந்தீங்கன்னா இன்றைய செய்தி உங்களுக்கு தான். அடிக்கு மேலே அடி அப்படி சொல்லுவோம் இல்லையா? நம்மளை அறியாமலே, அதாவது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் மேலும் 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 நம்ம நிரப்பிட்டு இருக்கோன்னா, நம்ம அதற்கு எடுக்கிற முயற்சிகள் தப்பான முயற்சிகளாக இருக்கிறது. வேதத்தில் அநேக மாதிரிகள் இருக்குது. அதையும் நாம் சற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை பார்க்கணும். பைபிள் பக்கம் கொஞ்சம் திரும்பணும். பொதுவாக அடிக்கடி நான் சொல்ல, காந்தியடிகள் சிக்கல் வரவங்கெல்லாம் எங்கே போயிருக்காரு? புதிய ஏற்பாட்டுக்கு நேராக போயிருக்காரு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நம்ம பைபிளை நோக்கி பார்த்தா நமக்கு சரியான வழியே நமக்கு காட்டும். இப்போ கூட என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு யோசனையில் நீங்கள் இந்த கண்மொழித்தேனே நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். யோனாவுடைய வார்த்தைகள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தரிசிசுக்கு போனால் பரவ ஆண்டவர் கடலில் காற்றையும் கடல் கொந்தளிப்பு வர பண்ணி அவனை மீன் உழுகிச்சு. மீன் வயிற்றுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணுறான். விவரம் தெரிஞ்சு போச்சு, நம்ம தப்புன்ட்டோம், ஆண்டவர் நமக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு. அப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, அவரை தான் பார்க்கணும், சர்ச்சை நோக்கி பார்க்கணும். அவங்க என்ன சொல்ல, ஆலயத்தை நோக்குவேன் அப்படின்னா உங்கள் சர்ச்சைக்கு திரும்பவும் நான் வருவேன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. தேவனை நோக்கி பார்க்குறான். இப்போ தேவனை விட்டு விலகினால் வந்த பிரச்சனை, தேவனிடம் அந்த சர்ச்சைக்கு போனால் தான் நமக்கு என்ன செய்யும், அதில் நன்மை கிடைக்கும். சர்ச்சை அதான் பேதர் எழுதும்போது சொன்னார், பவுல் எழுதும்போது சொன்னார், சபைக்குடி வளர்ந்து சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று அவர் எழுதுகிறதை பாருங்கள். எபிரேயருக்கு அவர் விதமாக எழுதுகிறார். அதனால் சர்ச்சைக்கே போகாமல் இன்றைக்கி கூட்டம் பெருகிட்டே வருது. டிவியில் பார்த்து, செல்லில் பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை என்ன சொல்கிறது, நாசமாக்குகிற ஆவிக்குரிய கூட்டம் இன்றைக்கி பெருகிட்டு வருது. அது தவறான ஒன்று. கண்டிப்பாக சர்ச்சைக்கு போகணும். இந்த யோனாவுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆண்டவரை விட்டு போனால் திரும்ப நம்ம சர்ச்சைக்கு வந்துடும், ஏன் மனம் திரும்பிடுவேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறான். அவனுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறது. சரியான பாதையில் போயிட்டு அவன் ஆண்டவரை தேடின போது, ஆலயத்தை நோக்கின பொழுது, அன்னால் பார்த்தீங்களா, வருஷந்தோறும் ஆசரிப்பு கூடாது இருக்கிற இடத்துக்கு போகிறாளே தவிர சர்ச்சுக்குள்ளேயே ஆலயத்துக்குள்ளேயே போகல. அவள் எத்தனை வருஷம் போனான்னு பைபிள் சொல்லலை. ஆனால் அவளுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல. என்னைக்கு சர்ச்சுக்குள்ளே போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலோ, திரும்ப போகும்போது குழந்தையோடு தான் போனான். இந்த அனுதின கண்மத்தை நிகழ்ச்சி கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைய, உங்கள் வாழ்க்கையில் சர்ச்சை ஆலயத்தை மறந்து உங்கள் வாழ்க்கை என்றைக்கு சர்ச்சை மறக்கமோ அன்றைக்கி நம்ம தவறான பாதையில் போயிடும். எங்கள் ஊழிய அனுபவத்தில் நிறைய எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அதனால தான் வரும். நம்முடைய கீழ்ப்படியாமையினால் வருகிற பிரச்சனைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் தான் மருந்து. ஆலயத்தை போகாமல் இருந்தால் ஆலயத்தை போயே ஆக வேண்டும். அதனால் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆலயத்தை நோக்கி பாருங்கள், சர்ச்சுக்கு போங்க. அவருடைய வீட்டின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் திருப்தி ஆக்குவார். காட் பிளஸ் யூ.